ஒரு பண்ணையில் மணி என்ற ஒரு சுட்டியான கோழி இருந்தது. மணி எப்போதுமே எதையாவது துருதுருவென தேடிக்கொண்டே இருக்கும். ஒருநாள் மணி பண்ணைக்கு வெளியே ஒரு பளபளக்கும் தங்க நிற விதையை கண்டது. மணி அதை மற்ற கோழிகளிடம் காட்டி, யார் இதை நட வருகிறீர்கள் என்று கேட்டது. மற்ற கோழிகள் அனைத்தும், எங்களுக்கு நேரமில்லை, நாங்கள் விளையாடப் போகிறோம் என்று கூறிவிட்டன. மணி சளைக்காமல் தானே ஒரு குழியை தோண்டி அந்த விதையை நட்டது. தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்தது. சில வாரங்களில் அந்த விதை ஒரு பெரிய சோளச் செடியாக வளர்ந்தது. அதில் நிறைய சோளக் கருதுகள் விளைந்தன. இப்போது மணி மற்ற கோழிகளிடம், யார் இந்த சோளத்தை அறுவடை செய்து சமைக்க வருகிறீர்கள் என்று கேட்டது. அப்போதும் சோம்பேறி கோழிகள், எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டன. மணி கஷ்டப்பட்டு சோளத்தை அறுவடை செய்து ருசியான சோள பணியாரங்களை செய்தது. அதன் மணம் பண்ணை முழுவதும் வீசியது. ஓடி வந்த மற்ற கோழிகள், மணி, எங்களுக்கும் கொஞ்சம் பணியாரம் தருவாயா என்று ஆசையாக கேட்டன. அதற்கு மணி புன்னகையுடன், நான் கஷ்டப்படும்போது நீங்கள் யாரும் உதவி செய்யவில்லை. ஆனால் உழைப்பின் பலன் இனிமையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டியது. பிறகு தன்னிடம் இருந்த உணவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டது. உழைப்பவர்களுக்கு மட்டுமே அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். சோம்பேறித்தனம் எதற்கும் உதவாது.